நம்ம நல்லா இருந்தாதான் யாருக்கு பெருமை? ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நாம ஒண்ணுக்கும் உதவாதவங்களா இருந்தா அவங்க ஆண்டவர் பாரு என்ன. அது யாரால தெரியுமா வருது? உங்களால என்னாலையும் தான். ஏன்னா நாம சரியா ஆண்டவரை புரிஞ்சுக்காதனால நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற கடன் பிரச்சனைகள், நமக்கு வருகிற வியாதிகள், நமக்கு வருகிற வறுமைகள், நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவில் நாம் தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்ளாததுனால உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? ஆனால் அதே வேளையிலே யாரெல்லாம் தேவனை தன் தெய்வமாக கொண்டு வைராக்கியம் கொண்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று உறுதியாக பிடித்துக் கொண்டு சத்திய வசனத்தின்படி கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாச பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் படிப்படியா மேன்மைப்படுத்துகிறார் பாருங்க. அந்த மேன்மை யாருக்குரியது? கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா. வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டை கொடுத்து, கடன்லாம் கட்டி முடிச்சு வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டை கொடுத்து, பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கொடுத்து, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுத்து உயர்த்தி கனப்படுத்தி, படிப்பு இல்லாதவர்களுக்கு படிப்பை கொடுத்து உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும் போது யார் மகிமைப்படுறா? யார் மகிமைப்படுறா? கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. ஆனா அதே வேளையில எல்லாமே இருந்து ஒண்ணுமில்லாம போகும்போது யாரு கவலைப்படுத்தப்படுறாங்க? கர்த்தர். நல்லா கவனிச்சுடுங்க. என் மூலம் அவருடைய நாமம் என்ன செய்யப்படக்கூடாது? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த வேதம் முழுவதும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக எழுதப்பட்டது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காகவும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறதா இந்த வேதம். அல்லேலூயா. அல்லேலூயா.